இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுத்து காலை முதல் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது சக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? கார்த்தியன், இவர்களுடைய போராட்டமானது இரண்டு கோரிக்கைகள் வலியுறுத்தான் இந்த போராட்டத்தை காலை முதல் தொடங்கி இருக்கிறார்கள். ஒன்று, இந்த பிரிட்டோவை துப்பாக்கியால் சுட்ட அந்த இலங்கை கடற்படையினரை கைது செய்து இந்திய சிறையில் அடைக்க வேண்டும். மற்றொன்று, வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக இங்கு போராட்ட களத்திற்கு வந்து இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறாது என்ற உறுதியை அளிக்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கையை தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரிட்டோவின் உடலை வாங்க மறுத்து இவர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது நீங்கள் நேரடி காட்சியை பார்க்கலாம். ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகளோட மற்றும் ஏராளமான இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்ட களத்தில் இருப்பவர்களை நம்ம பேசலாம். இந்த சூழல்ல, அதாவது இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் அவர் உயிரிழந்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தங்கச்சிபடம் பகுதியில் வசிக்கிறீங்கன்னு என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2011 இருந்து 2016 வரைக்கும் 5 வருட காலம். இந்த 5 வருட காலத்துல இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை சுடலை. ஆனால் இன்னைக்கு இந்த 2017 சுற்றுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்திற்கான ஒரு போராட்டங்களையும் ஒரு உரிமைக்கான போராட்டங்களையும் தொடர்ச்சியாக தமிழக மக்கள் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நெடுவாசல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நெடுவாசல் போராட்டம் 18-19 நாட்களை கடந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை திசை திருப்பும் ஒரு 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 அமைப்பாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை இப்போ ஒரு நிகழ்வு அதை கலைக்கணும். அந்த போராட்டத்தை கலைக்கணும்னா அடுத்து தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம். இன்னொன்று எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு, நாளைக்கு கச்சத்தீவுக்காக மக்கள் திருவிழாக்காக போக போறாங்க. முழுக்க இந்த மீனவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீனவர்களுக்கு ஒரு சொந்தமில்லாத ஒரு தீவாக மாற்றணும் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க தூக்கி கொடுத்துட்டாங்க கச்சத்தீவை, திரும்ப மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்களும் தொடர்ச்சி அதை முன்னெடுத்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு. கச்சத்தீவு யாருடைய சொத்து? எங்களுடைய பாட்டன் சேதுபதி மன்னருடைய சொத்து. குத்தகைக்கு கொடுத்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி கொடுத்துட்டாங்க. அதை குத்தகைக்கு கொடுத்ததை மீட்டு தர்றதுக்கு உங்களுக்கு என்ன? குத்தகைக்கு கொடுத்ததை மீட்டு தர முடியும்ல? 99 வருடங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் நம்முடைய நீரை எடுக்கிறதுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கான். அதே இதைத்தான் அங்கே நடந்திருக்கு கச்சத்தீவில். அப்போ கச்சத்தீவு குத்தகைக்கு கொடுத்ததை நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன? இலங்கை அமைச்சர் விஜயகலா சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்தியா கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துருச்சு இலங்கைக்கு. தாரவாத்து கொடுத்ததை திரும்பி கேட்காதுன்னு நாங்கள் நம்புகிறோன்றாங்க. அப்போ ஒரு இலங்கை அமைச்சர் அப்படி பேசுகிறாங்கன்னா காரணம் என்ன? மத்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்திய அரசு என்ன சொல்லுது? இலங்கை நட்பு நாடுன்னு சொல்லுது. இலங்கை நட்பு நாடுன்னு இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு போர்வையா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நட்பு நாடு மாதிரியா இலங்கை நடக்குது? இதுவரைக்கும் 845 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று தம்பி பிரிட்சோ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இப்ப 846 எண்ணிக்கையாக உயர்ந்திருக்கு. இதற்கான தீர்வுகள் எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நாங்க தொடர்ச்சியா போராடி சாகிறதா, இல்ல ஒருவேளை உணவுக்காக கடல் நடுவுல போய் நாங்க சாகிறதா? இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தான் இவ்வளோ பெண்களும் இவ்வளோ ஆண்களும் இளைஞர்களும் தன்னெழுச்சியா இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை நான் சொல்கிற செய்தியை எல்லா ஊடகங்கள்லையும் நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஊடகங்களின் மூலமாக நான் தமிழக மீனவர்களுக்கு நான் இந்த வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த மீனவர்களும் நீங்கள் இந்த தங்கச்சி மடத்திற்கு வருகை புரியணும். தம்பி பிரிட்சோ சாவுக்கான காரணத்தையும் தீர்வையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். மத்திய அமைச்சர் இங்கே நேரில் வரணும். அது கலந்து ஆலோசிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பம் நேரில் சந்திக்கணும். இப்ப இதுவரைக்கும் தம்பி பிரிட்சோ இறந்து போயிருக்காரு. அவர் இறந்ததுக்கு இதுவரைக்கும் ஒரு அறிக்கை மத்திய அரசு இன்னும் வெளியிடல. நீங்க நல்ல செய்தியில பாத்திருப்பீங்க. மத்திய அரசு இப்போ ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வெளியுறவுத்துறை மூலமா பிரதமர் இலங்கை அதிபருக்கு எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தின் மூலமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தூதரகம் மூலமா நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நான் கேக்குறேன், கடிதம் மூலமே எழுதுறாங்க. கடிதம் மூலமே எல்லாமே நடந்துருமா? அவங்க அம்மா இருக்கும்போதும் அப்படிதான் பண்ணாங்க. கடிதம் மூலமா தான் மோடிக்கு எழுதிட்டு இருந்தாங்க. இலங்கை மக்கள் அங்க இருக்காங்க, இலங்கை கடற்படை படகுகள்லாம் அங்க இலங்கை கடற்படை பிடிச்சு வச்சிருக்கு, விட மாட்டேங்கிறாங்க. கடிதம் மூலமாவே எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதற்கான தீர்வு தான் என்ன?
அந்த கடிதத்திற்கான மதிப்பு அவங்க கொடுக்குறாங்களா? இப்ப நீங்க மதிச்சு எழுதுறாங்க. பேசலாங்க. இப்படி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக இவர்களுடைய கேள்வி கணைகள் என்பது தொடுத்து கொண்டே இருக்கிறது. அது அரசாங்கம் எந்த மாதிரியான பதில்கள் இதற்கு கொடுக்க போகிறது போராட்டக்காரர்களுக்கு என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.